யாருப்பா? எனக்கு தெரியலா. சுப்பிரமணி பையன். ஆடாட, சுப்பிரமணி பையனா? என்னமோ அவன் இருந்த வரைக்கும் வயக்காடுன்னு இருந்தான். நீங்கள்லாம் படித்து பட்டணம் போயிட்டீங்க, வயக்காடை மறந்துட்டீங்க. நான்லாம் என் ஆயுசு முடிகிற வரைக்கும் வயக்காடு தான்பா. இதில் தான்பா நான் ஊருக்கே சோறு போடுற மாதிரி நினச்சிக்கிறேன். எனக்கு ஒரு பெருமை. ஆமாம், பட்டணத்தில் என்ன பண்ணுற? விவசாயம்லாம் நமக்கு தெரியாது. பட்டணத்தில் போய் ஏதோ ஒரு தொழில் செய்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆட என்னப்பா, எப்படி இருந்த இடம் பாரு, இன்னைக்கு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு மனசு திருப்தியா சந்தோஷப்படுறீங்க. உழைச்சி சந்தோஷப்பட்டா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். தண்ணி, சுகாதாரமான காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கைப்பா. சரியா? பட்டணத்தில் தண்ணி கூட காசு கொடுத்தா வாங்குறீங்களாமே. அட போங்க ஐயா, ஒரு கேனு 30 ரூபா விற்கிறாங்க ஐயா தண்ணி. இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. அருமையாக வாழலாம். கிராமத்து வாழ்க்கை, விவசாயி வாழ்க்கை, அது உங்களுக்கு புரியாது. கொஞ்ச நேரம் அப்படி நேரில் உட்காரு. நமச்சிவாயம். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தம்பி, இங்கே இருந்திருந்தீங்கன்னா கூட உனக்கு இந்த அருமை தெரிஞ்சிருக்காது. 4 எழுத்து படிச்சுட்டீங்களா? நான் பட்டணத்தில் இருக்கும்போது தான் உங்கள் அப்பா விவசாயின்ற நினைப்பே உனக்கு வந்திருக்கும். நீயும் தொழிலை கற்றுக்கணும் தான் பெருமையாக இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? என்னமோப்பா, என் காலம் இருக்கிற வரைக்கும் விவசாயி அப்படின்ற பெருமையோடு இருப்பேன். இங்கே இருக்கும்போது விவசாயத்தோட தெரியல, பட்டணத்தில் இருக்கும்போது விவசாயத்துடைய அருமை தெரியுது. சோற்றில் கை வைக்கும் போது விவசாயியை நினைத்து பாருங்கள். விவசாயி நம்பர் 1 விவசாயி. அப்போதான் இந்த மாட்டுங்க தொல்லையிலேருந்து மேலே முடியும்.